முன்னாள் முதல்வர் கருணாநிதி குறித்து அவதூறாக பேசியதாக கூறி சபாநாயகரை முற்றுகையிட்ட திமுகவினர் கூண்டோடு வெளியேற்றப்பட்டனர். தமிழக சட்டசபையில் வெள்ளியன்று கேள்வி நேரத்திற்கு பிறகு மின் கொள்முதல் தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானம் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதற்கு விளக்கமளித்து பேசிய மின்துறை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் தனது பேச்சில் கடந்த திமுக ஆட்சியை பற்றியும் கருணாநிதியை பற்றியும் அவதூறாக பேசியதாக கூறி திமுக எம்எல்ஏக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். தொடர்ந்து சபாநாயகர் இருக்கையை திமுகவினர் முற்றுகையிட்டதால் அனைவரும் வெளியேற்றப்பட்டனர். அமைச்சர் ஓ விஸ்வநாதன் அவர்கள் தேவையற்ற வகையில் முன்னாள் முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்களை அரசியல் தெரியாத, நிர்வாக அறியாத, நீதி நிர்வாகம் புரியாத ஒரு தலைவர், சட்டத்தை பற்றி தெரியாத திமுக தலைவர் கலைஞர் 5 முறை எப்படி முதலமைச்சராக இருந்தது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று ஓ விஸ்வநாதன் பேசுகிறார். நான் கேட்க ஒரே கேள்வி, தலைவர் கலைஞருடைய ஒரு கால் தூசிக்கு ஓ விஸ்வநாதன் தகுதியானவரா? இதுதான் எங்களுடைய கேள்வி. இதைத்தான் எங்களுடைய துணைத் தலைவர் அவையிலே எழுந்து கேட்டு அதற்கு பிறகு அந்த சொற்றொடர்களை எல்லாம் உடனடியாக நீக்கிட வேண்டும் என்று சபாநாயகரிடத்திலே கோரிக்கை வைத்தார். அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. எனவே தொடர்ந்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி திமுக கழகத்தின் சார்பில் நாங்கள் சபாநாயகரை அங்கு தொடர்ந்து கேட்டுக்கொண்டோம். ஆனால் அவர் அதை கேட்காமல் எங்களை அவையிலிருந்து வெளியேற்றியிருக்கிறார்கள். முன்னதாக காலையில் தலைமைச் செயலகம் வந்த தேமுதிக தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான விஜயகாந்த் வருகை பதிவேட்டில் கையெழுத்திட்டுவிட்டு கிளம்பிச் சென்றார். அவரது வருகை தேமுதிக எம்எல்ஏக்களுக்கே தெரியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.